ஒரு சின்ன பஞ்சாயத்துக்கு அவர் கூட வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. எனக்கு தெரியாம வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த வீடியோல கூட நம்பிக்கை இல்லையா? அந்த வீடியோ கூட நம்பிக்கை இல்லையா? என் தெய்வத்துக்கு ஐயோ ஐயோ என் தெய்வமே நல்லா தானே என் தெய்வத்தை கூட்டு போனேன். இப்படி அடிச்சு கொண்டு வந்து அறுக்க கொண்டு வந்து போட்டனே, அறுக்க கொண்டு வந்து போட்டனே என் ஊரவே ஐயோ ஐயோ என் தெய்வமே போனு ஐபிஎல் வாங்கண்டு போயிட்டு அதுக்கு பிறகு வந்து நான் காலையில் வரேன் கூப்பிட்டு வரேன்னு ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துடுறேன். வந்து காலையில் கூப்பிட்டு போகிறேன் ஸ்டேஷனுக்கு. கூட்டு போய் பெட்டிஷன் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸு ஒரு லேடி அம்மா ஒரு போலீஸ் வாசல்லே நிற்கிறாங்க. வாங்க நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்துடுங்க, இப்போவே வாங்க எங்கள் வண்டியிலே ஏறுங்கன்றாங்க. நாங்கள் உங்கள் வண்டியில் வர மாட்டோம், நான் நடந்துக்கு வரேன், நான் எங்கள் வீட்டுக்கார வண்டியில் வருவாரே போங்க அப்படின்னு சொல்கிறேன். போய் ஸ்டேஷன் வாசலில் தான் நிற்கிறோம். போய் நின்று உள்ளே கூட போகல. அப்படியே 2 கையை எடுத்துக்கிட்டேன். இங்கே 4 பேர் இப்படியே மண்டலே அடிச்சு இப்படியே குத்தி கீழே தள்ளி அங்கனே மயக்கம் போட்டார். ஐயோ ஏன் வாடா, என் அப்பாவை அடிச்சு போட்டு வாடா, வாடா சீக்கிரம் வாடான்ட்டு இவனை 4 பேர் வாசல்கிட்ட நின்றவங்க உன்னை கஞ்சா கேஸில் தூக்கி போட்டேன்னு சொல்லி விரட்டி ஒரு 2-3 தூரத்துக்கு விரட்டி போயிட்டாங்க. நான் வந்து அப்புறமேல் மயக்கம் போடுவோம் அங்கனே கீழே விழுந்துட்டு அப்புறம் ரோட்டில் கடந்து உருள்றேன். என் புருஷனை இப்படி செஞ்சுட்டீங்களான்னு அவங்களே காரில் வச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது அது கூட்டு போனாங்க. கூட்டு போய் ஊசி போட்டுட்டு அங்கேயே வாந்தி எடுத்து மயக்கம் போட்டார். ஊசி போட்டு கூட்டு வராங்க. கூட்டு வந்துட்டு என்கிட்ட உட்கார வைக்கிற கையோ நீ ஏறும் ஆஸ்பத்திரி கூட்டு போனால் நான் என்னால் வர முடியாது, என் புருஷன் நான் நல்லா இருந்தவரை நீங்கள் இதை அடித்து கொண்டு விட்டீங்க, என்னால் வர முடியாது, எனக்கு இது கிடைக்கணும், என் புருஷன் நான் திரும்ப கொடுங்கன்னு சொல்லி அங்கே ரோட்லேயே கத்துறேன். அந்த ரோட்டு வாசல் முன்னாடி ஸ்டேஷன் முன்னாடி கத்துறேன். அதில் ஒரு லேடி போலீஸு ஒரு போலீஸு என்னை அடிச்சு அவர் அடித்த போலீஸே என்னை வீடியோ எடுக்குது. நீ என்ன வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அங்கனே நின்று கத்துறேன். அதுக்கு பிறகு கூட்டு உட்கார வச்சு அன்னைக்கு இருந்து என் புருஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். அன்னைக்கு இருந்தே ஒரு மருந்து மாத்திரை இதை தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பார்த்து 20 நாள் நான் ஆஸ்பத்திரி போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் ஸ்கேன் எடுத்தது இருக்கு. இவன்துலேருந்து 8 ml 5 புள்ளி இருக்குண்டாங்க. அதை காமிச்சிட்டு அதுக்கு 2வது ஸ்கேன் எடுத்து அதில் 12 புள்ளி ஏறிச்சு. மண்டையில் ரத்த கசிவு ரொம்ப ஆயிடுச்சுப்பா அப்படின்னு. அதுக்கு பிறகு இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் 2 நாள் அட்மிட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு தான் இங்கே வேலைமாக்கு இங்கே வேணாம், ஏன்னா நான் தனியாக கூப்பிட்டு போய் அவர் உயிரை காப்பாற்றணுன்ட்டு வேலைமாக்கு சேர்த்தேன். வேளாண்மையில சேர்க்கவும் ஆப்ரேஷன் இப்போவே பண்ணி ஆகணுண்டாங்க. அங்கேயே 2 லட்ச ரூபா பணம் கட்டி உடனே அன்னைக்கு சாயந்தரமே 7 to 8 மணிக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து படுக்க போட்டாங்க. 2-4 மணிக்கு 4 நாளையில் கண்ணு முழிச்சிடுவார். கை நான் வந்து படுக்க போடையில் கை 2 அசைச்சிச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு கண்ணே முழிக்கவே இல்லை. இன்னைக்கு முழிக்கும் நாளைக்கு முழிக்கும்னு 4 நாள் ஆச்சு. 4 நாள் பிறகு அவர் கண்ணே முழிக்கவே இல்லை. கேட்டாக அவர் இதுக்கு போயிட்டாரு. இந்த நரம்பு தண்டு சேலை இடத்துல இங்கேருந்து ஃபுல்லாமே நல்லா இருக்கு, இதய ஆட்டு எல்லாமே நல்லா இருக்கு, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு உறுப்பு தானம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. இன்னும் 2 நாள் நாங்கள் வச்சு பாருங்க சார், நல்லா நரம்பு கூட ஆப்ரேஷன் பண்ணுறதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டேன். அவர் பாப்பா இன்னும் கண்ணு முழிக்கிறாரா பாப்பான்னு சொல்லி வீட்டுக்கு உயிர் இருக்கிறதோட்டிக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அவர் என்னென்ன கேட்குறாரோ அனைத்தும் காட்சி நாங்கள் கொடுத்து கொட்டிக்கிட்டு உயிரை காப்பாற்றணுன்னு எல்லாமே பார்த்து பார்க்க முடியாம போச்சு. இன்னைக்கு என் தெய்வத்தை இன்னைக்கு பார்க்க முடியல. இது போலீஸ் தான் அடிச்சது, வேற யாருமே இல்லை. அவருக்கு எது வந்துட்டு ஆஸ்பத்திரியில வந்து பேரம் பேசினாங்க. 5 எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இன்ஸ்பெக்டர் தான் பேசினாரு, எல்லாம் பேசி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் ஏத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். உயிர் இருந்தா தானே பார்க்க முடியும், உயிரே இல்லையே. வேளாண்மை 4 போலீஸ் எனக்கு பேர் நிக்க வச்சா தெரியும். அதே மாதிரி அவங்க இன்ஸ்பெக்டர் உள்ள உட்காந்துக்கிட்டே அடிக்க விட்டாரு, பாத்துக்கிட்டே அடிக்க விட்டாரு. சிந்தாமணி ஸ்டேஷன்ல கூட்டு போய் அடிச்சு கொண்டு விட போலீஸ் தவிர யாருமே அடிக்கல. அவர் இந்த அளவுக்கு விழுந்தா கூட எந்திரிக்க மாட்டாரு. அவர் இந்த அளவுக்கு விடுக்கல. இந்த வரைக்கும் நான் எந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு எடுக்கலையே, எந்த இதுவுமே எடுக்கலையே அவருக்கு. நான் ட்ரீட்மெண்ட் ஒரு ப்ரெஷரோ ஒரு சுகரோ எதுவுமே இல்லையே அவருக்கு. போலீஸ்
தான் காரணம். எனக்கு நீதி கிடைக்கணும், போலீஸ் தான் காரணம். என் புருஷன் அடிச்சது போலீஸ் தான், போலீஸ் அடிச்சது, வேற யாருமே இல்ல. நான் கண்ணார பார்த்தேன், நான் யாருமே இல்ல இருந்தாங்க. நின்று அடிக்க போட்டாங்க. ஒருத்தர் பேர் பாஸ்கர், இன்ஸ்பெக்டர் பேரு பாஸ்கர், இன்னொருத்தர் பேர் வந்து அடிச்சவர் பேர் வந்து ஜெயக்குமார் போல அவரு. அடுத்து இன்னொருத்தர் பேரு ஆனந்த், இன்னொருத்தர் பேர் கந்தசாமி, இன்னொருத்தர் பேர் கண்ணு. எல்லாத்தையும் நேரில் காமிச்சா கூட நான் அடையாளம் காமிப்பேன். ஆனா இதுக்கு உண்டான எனக்கு நீதி வேணும், வேற ஒண்ணுமே வேணாம். காசு பண்ண சொத்து எதுவுமே வேணாம். எங்க அப்பா அஸ்திவாரமே இல்லை எனக்கு வேற இந்த நடவடிக்கை மறுபடியும் மேலும் எடுக்கணும்னு கேட்கிறேன், வேற ஒண்ணுமே கேட்கல. இந்த இது கரெக்டான உத்தரவு எனக்கு வரணும். இது வரைக்கும் மேல போலீஸ் தரப்போது எங்க அப்பா கடைசி சந்திப்பு எங்க அப்பா இருக்கணும், மரணமே எங்க அப்பா இருக்கணும். மதுரைக்குள்ள நடந்த சம்பவம், மதுரை சம்பவமே எங்க அப்பா இருக்கணும். இதுக்கு அடுத்து வேற எதுவுமே நடக்க கூடாது. ஒரே ஒரு கோரிக்கை, இந்த சம்பவத்துக்கு போலீஸ்காரன் தான் முழுக்க காரணம். நீ எங்க போனாலும் சொல்லி நான் உயிரை கூட கொடுக்குறேன், நான் ரெடி. ஆனா இது ஃபுல்லா காரணமே இவர் தான், போலீஸ்காரங்க மட்டும் தான், வேற யாருமே இல்ல. இதுக்கு உண்டான நடவடிக்கை எங்க அண்ணன் தலைமையில நீங்க எடுக்கணும். காரணமே நீங்க இது பண்ணணும், உத்தரவு கொடுக்கணும். என் பேர் பிரபு, அனுப்பநாடி கிராமத்தை சேர்ந்தவர் தான். இப்போ காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட பரமசிவம் பூசாரி அவர்கள். நம்ம அமைப்பில் பூசாரிகளை ஒருங்கிணைக்கிற மிக உன்னதமான பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவரை பார்த்தாவே விசாரணைங்கிற பேரில் கூட்டிகிட்டு போயிட்டு அடிக்கணும்னு தோணாது. ஒரு சாமியார் போல இருப்பார். அவரை விசாரணைங்கிற பேரில் 2 தாய்மார்களுக்கு இடையில பிரச்சனை. இதுக்கு காவல்துறை யாருடைய தூண்டுதல்னு தெரியல, இவ்வளோ அக்கறை காட்டி அவரை காவல் நிலையத்தை கூட்டி போய் மிருகத்தனமா அடிச்சதுல அவர் காவல் நிலையத்துக்கு உள்ளேயே கீழே விழுந்திருக்கிறாரு. விழுந்ததுல அவருக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதற்காக என்ன பண்ணிருக்காங்க, உடனே காவல்துறையே அவரை ஜிஹெச் கூட்டிட்டு போயிட்டு மாத்திரையை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அங்க எந்த ரிஜிஸ்டரும் பண்ணாம வீட்டுக்காரம்மா கிட்ட இவரை கூட்டிட்டு போங்க, ஒன்றும் அடியெல்லாம் படலை, கூட்டிட்டு போங்க, விசாரணைக்கு கூட்டிட்டு போயிட்டு அடிச்சுட்டு எந்த வழக்குமே போடாம இவரை கீழே தள்ளி விட்டு அடிச்சோன்னே இவர் மயக்கமாகி வாந்தி எடுக்கவும் ஏதோ நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு உடனடியாக அனுப்பி விட்டுறாங்க. அவர் வீட்டுக்கு வந்து திரும்பவும் ஜிஹெச்ல போய் அட்மிஷன் ஆகுறாரு. மண்டை அடிபட்டிருக்கு, ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு நாங்கள் ஜிஹெச்ல சொல்லவும் அவங்க வீட்டுக்காரமா தனியார் மருத்துவமனைக்கு வேலம்மாள் கூட்டி போய் அங்கே பார்க்கும்போது அவங்களும் அதை உறுதி செய்கிறாங்க. அடிப்பட்டதால தான் ரத்தம் உறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க. உடனடியாக ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் முடியுது. அது பலனளிக்காமல் அவங்களுடைய கொடூர தாக்குதலில் பரமசிவம் பூசாரி இறந்து விடுகிறார். இப்போ நாங்கள் காவல்துறையை நம்பலை, உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடுகிறோம். நான் ஒன்று அவங்க 3 பேராசிரியர்கள் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும், அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை எடுக்கணும்னு சொல்லும் போது ஃபுட்டேஜே இல்லைன்னு காவல்துறை பொய் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க விசாரணைக்கு போகிற போது அந்த அம்மாவும் அந்த பையனும் அப்போ சிசிடிவி இருந்திருக்கு, கேமரா இருந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கோர்ட்டில், காவல்துறை சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்போ நிச்சயமாக அவர் காவல்துறையால் அடித்து தான் கொலை செய்யப்பட்டார். விசாரணையில் அது தெரிய வரும். நாங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். எந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணலை, உடனடியாக நம்ம நீதிமன்றத்தை அணுகணும். அவங்க முறைப்படி இங்கே நடந்திருக்கு. இப்போ பாடியை வாங்கலான்னு இப்போ வந்தால் காவல்துறை மதியம் 12 மணிக்கு அவர் கீழே விழுந்து தான் இறந்தார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சமூக வலைதளத்தோட போலீஸோட அபிஷியல் ஐடியில் போட்டிருக்கிறாங்க. எதற்கு இப்படி முந்திக்கிறாங்க காவல்துறை? அதாவது நீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதலே மீறுகிற விதமா காவல்துறை ஒரு ரிப்போர்ட்டை சமூக வலைதளத்தில் போட்டிருக்காங்க. அதனால நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறோம். எதற்காக அவசரமாக சமூக வலைதள பக்கத்தில் கீழே விழுந்தா இறந்தாருன்னு போட்டிருக்கீங்க? விழுந்தாருன்னா எங்க விழுந்தாரு? காவல் நிலையத்துல தான் விழுந்தாரு. நீங்க அடிச்சதால தான் விழுந்தாரு. 4-5 பேர் சேர்ந்து அடிச்சதால தான் அவரு கீழே விழுகிறார். இது தொடர்கதை ஆகக்கூடாது. மதுரையில் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலும் விளிம்பு நிலை மக்களை, குறிப்பா விளிம்பு நிலை மக்களை, ஏழை மக்களை விசாரணை என்கிற பேரில் கூட்டிட்டு போய் கண்மூடித்தனமா தாக்குறது, மிருகத்தனமா தாக்குறது இதோட நிறுத்தப்படணும். அதான் நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். ஆகையால இப்ப பாடியை நாங்க வாங்குறது இல்லைங்கிற முடிவு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா போலீஸ் மறுபடியும் தப்பிக்கிறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ், கேமரா இல்லைங்கிறாங்க, கீழே விழுந்துதான் இறந்தேன்னு சொல்றாங்க. இது ஏமாற்று வேலையா இருக்கு. அதனால நாங்க பாடியை வாங்க மாட்டோம்னு இப்ப முடிவு பண்ணிருக்கிறோம். நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டோம். கோர்ட்ல இருந்து மேஜிஸ்ட்ரேட்டு பேராசிரியர்களை வச்சு நம்ம பிஎம் பண்ணலாம்னு சொன்னாங்க.
சரி முறைப்படி அது நடக்கும் அப்படின்னு பார்த்தா போலீஸ் இப்போ திரும்பவும் ஒரு பொய்யை சொல்றாங்களே. அப்படிங்கும்போது நாங்கள் வாங்க மாட்டோம், வாங்க மறுக்கிறோம். இப்போ இன்னும் வரல, இனிமே தான் எல்லாமே வரும். இன்னைக்கு தான் பண்ணியிருக்காங்க, இனிமே தான் வரும். அதுல நிச்சயமா உண்மை வரும். இப்போ காவல்துறையை வந்து இந்த மாதிரியான ஒரு தப்பை பண்ணிட்டு திரும்ப திரும்ப அதை நியாயப்படுத்துற விதமா நடந்தா நாங்க எப்படி அதை ஏத்துக்கிறது? இன்னைக்கு ஒருத்தருக்கு நடந்துருச்சு, இது எப்படியோ தொடர் கதையா ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த ஆட்சியிலையும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாத கதையா தொடர்ச்சியா இதெல்லாம் நடந்துகிட்டே போனா யார் தான் இதெல்லாம் கேட்கறது? பூசாரி பரமசிவத்தினுடைய மரணமாவது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கணும். அதனால நாங்க வாங்க மறுக்கிறோம். நன்றி.